குதிரை பேரம் விஜய்க்கு என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க? நல்லதோ கெட்டதோ, லாபமோ நஷ்டமோ, செல்வாக்கோ பின்னடைவோ எல்லாத்துக்கும் விஜய் தான் போகும். தலைமை பிடிக்காம தான் உங்க சட்டமன்ற உறுப்பினர்ல எங்க கூட வராங்க. ஆளுங்கட்சியில எடப்பாடி இருந்தாலும் இப்படிதான் பேசுவாங்க, ஆளுங்கட்சியில ஸ்டாலின் இருந்தாலும் இப்படிதான் பேசுவாங்க. அது பேசுறது தாவேக்கா இல்லை, தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு கட்சியோட ஸ்பீச்சா தான். தகுதி இழந்தவர்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அவங்க ரிசைன் பண்றது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. ஏன்னா அவங்களுக்கே ரிசைன் பண்ண தகுதி கிடையாது, அவங்க எம்எல்ஏ இல்ல. கூட்டணி கட்சிகளோட ஆதரவு இல்லாம தான் தனியாட்சி வரணும் அப்படின்னு அதான் அவங்களோட நோக்கம். ஓபிஎஸ் காலி பண்றதுக்காக, ஒற்றை தலைமைங்கிறதுக்காக உங்க அதிகாரத்தை, உங்க செல்வாக்க, உங்க பலத்தெல்லாம் எடப்பாடிட்ட கொடுத்துக்கிட்டு உங்களை சார புரிஞ்சுட்டு உங்களை சக்கையா போட்டுட்டாரு எடப்பாடிங்கிற கதை தான் அங்க நடக்கும். நீங்க கொடுத்துருக்க கூடாது உங்க பலத்தை. விஜய் பார்த்தோம்னா அதிமுக இருக்கிற ஒவ்வொரு செங்கலா அவர் எடுத்துட்டு இருக்காரு. இபிஎஸ்க்கு தமிழக அளவில் எனக்கு இது ஒரு பின்னடைவாட்டு நான் பார்க்கறேன். லோக்கல் ஏரியாவில தான் அவருக்கு பின்னடைவு. எஸ்எக்ஸ் சுப்பையாவால பின்னடைவு, சிவி சண்முகத்தால விழுப்புரத்துல பின்னடைவு, கோயம்புத்தூர்ல வேலுமணியால பின்னடைவு, எம்ஆர் விஜயபாஸ்கரால கரூர்ல பின்னடைவு, அன்பழகனால தர்மபுரியில பின்னடைவு. போல் தமிழ்நாட்டுல அதிமுக எடப்பாடி தான், ரெட்டாலன்னா எடப்பாடி தான். சிவி சண்முகம் அன்னி ஒரு லீடர் இல்லாம ஃபைட் பண்ணதான் அதோட சிரமம். தமிழ்நாட்டில் உள்ள இன்னைக்குள்ள பொலிட்டிக்கல் களத்துக்குள்ள எடப்பாடிக்கு எதிர்காலம் இருக்குங்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது. எடப்பாடி ஆல்டர்னேட்டிவ்ங்கிற அந்த இழந்தாலும் அவர் பின்னாடி சிஎம் போஸ்ட்ங்கிறது ஏதோ ஒரு அரசியல் சூழ்நிலையில மாயாவதிக்கு வந்த மாதிரி, குமாரசாமி கவுடாவுக்கு வந்த மாதிரி அவர் வாசல் கதவை தட்டுனுங்கிறது அந்த ஜாதிக்காரன் இப்ப உணர்வான். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. கண்டிப்பா சார், விஜய் ஆட்சி அமைஞ்சிருச்சு. இவ்வளவு நாட்கள் ஆயிருக்கு. நாம யாருமே எதிர்பார்க்காத பல்வேறு விஷயங்கள் ஒவ்வொரு நாளுமே நடக்குது. இன்னைக்கு பார்த்தோம்னா யாரும் எதிர்பார்க்காத அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜய் நோக்கி வராங்க. அவங்களோட சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வராங்க. எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கும் சரி, நேற்றும் சரி சட்டமன்ற உறுப்பினர்கள் வராங்க, எப்படி பாக்குறீங்க சார்? என்னைக்கு அவங்க அந்த கட்சி கொறடா மீறி வாக்களிச்சாங்களோ அன்னைக்கு அவங்களுக்கு தகுதி இழப்பு வந்துட்டு, அதை தகுதி நீக்க மாட்டு சபாநாயகர் பண்ணணும். அவரு இழுத்தடிப்பார் நம்ம சொன்னோம், சபாநாயகர் அதை இழுத்து அடிக்கிறாரு. சோ தகுதி இழந்தவர்கள், எம்எல்ஏ பதவியாக இல்லாதவர்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காங்க. சோ இது அபின்ஷியோ வாய்டு, இந்த ராஜினாமாவே வாய்டு. அதை கவர்னர் ஸ்பீக்கர் ரிவோக் பண்ணணும், அல்லது நாங்க உச்ச நீதிமன்றம் போகணும். இன்னைக்கு இன்பதுரை தெளிவாட்டே சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே உள்ள மகாராஷ்டிரா கேஸ் பல வழக்குகள் அடிப்படையில ஷியாமண்ணனும் அதை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. இது அவங்க எதிர்த்து வாக்களிக்கும் போதே தகுதி இழப்புக்கு ஆளாயிட்டாங்க. தகுதி இழப்புக்கு ஆளானவங்க தகுதி நீக்கம்ங்கிறத எக்ஸிக்யூட் பண்ணாத பட்சத்துல அவங்க ரிசைன் பண்றது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. ஏன்னா அவங்களுக்கே ரிசைன் பண்ண தகுதி கிடையாது, அவங்க எம்எல்ஏ இல்ல. அதை ஸ்பீக்கர் நாலேஜுக்குள்ள இருந்தும் பிஜேபி ஸ்பீக்கர் அதை ஏற்றுக்கிட்டு அது வேக்கண்டா இருக்குன்னு காலி பண்றது தப்பு. அதை அவரை ரிவோக் பண்ணணும், மறுபரிசீலனை சொல்லணும்னு அதிமுக சட்ட பிரிவு தலைவர் இன்பதுரை அவங்க இன்னைக்கு தெளிவா சொல்லியிருக்கிறார். இப்ப சமீபமா பார்த்தோம்னா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் எதுக்காக இந்த மாதிரி பண்ணணும், தாவேகா சைடுன்னு எதுக்காக ஒவ்வொரு எம்எல்ஏவா இந்த பக்கம் இழுக்கணும், இதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க சார்? அவங்களோட எண்ணம் என்னவா இருக்கு? விஜய் அவர்களோட எண்ணம் என்னவா இருக்கு? கூட்டணி கட்சிகளோட ஆதரவு இல்லாம தான் தனியாட்சி வரணும் அப்படின்னு அதான் அவங்களோட நோக்கம். ஏன்னா அவங்க ரிட்டர்ன் பண்ணிட்டு வெற்றிவேல் அந்த நியமனத்தை கூட்டணி கட்சிகள தேவையே இல்லை, அதுக்கெல்லாம் இது பண்ணி அவரை ரிவோக் பண்ணிருக்க வேண்டிய அவசியமே இல்லை, ரிவோக் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அதுக்கு பிறகு அதிமுக காரங்களுக்கு அமைச்சரவை கொடுக்க கூடாதுங்கிற கண்டிஷனை போட்டு விசிகா உள்ள வராங்க. காங்கிரஸ்ல செல்வ பெருந்தகை அந்த கண்டிஷனை சொன்னாரு. சோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஜோதிமணி, ஸ்ரீநிதி இவங்களோட காங்கிரஸ்காரங்களுக்கு கருத்து, மாணிக் தாகூருக்கெல்லாம் அந்த அந்த இது இல்லை. மாணிக் தாகூர் அந்த இவங்கள மாதிரி ஃப்ரீயா பேசல, அல்லது அது ஒரு கோஷ்டி, செல்வ பெருந்தகை ஒரு கோஷ்டி, ஜோதிமணி ஒரு கோஷ்டின்னு காங்கிரஸ் கலாச்சாரம் போகும்னு நினைக்கிறேன். இப்படி இவங்கெல்லாம் விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு அரசு இருக்காண்டாம். நம்மளே தனி மெஜாரிட்டிங்கிற அளவுக்கு அதிமுக ரிபல்ஸ் மூலமாட்டே அதை அச்சீவ் பண்ணுவோம்னு தாவேக்கா நினைக்கலாம். ஓகே, இதுதான் அவங்களோட எண்ணமா இருக்கு. கண்டிப்பா சார், இபிஎஸ் அவர்கள் ஆல்ரெடி 2-3 நாள் முன்னாடியே சொல்லிட்டாரு விஜய் அவர்கள் எங்க கட்சியை உடைக்கிறாரு அப்படின்னு. உண்மையாலுமே விஜயோட நோக்கம் அதுவா தான் இருக்கா? அதிமுக உடைத்து திமுக விசஸ் தாவேக்கா அந்த இடத்துக்கு தான் போகணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அப்படியெல்லாம் இந்த இடம்லாம் யார் நினைச்சும் போக முடியாது. யார் நினைச்சும்
விஜய் வந்து 35 விழுக்காடு வரல, திமுக வந்து அதிமுக எதிராக தான் அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க, திருமாவளவன் நிற்காண்டான்னு சொல்றது, நின்னா வந்து உடையார், செங்குந்தர், வெள்ளாளர் இவங்க ஓட்டெல்லாம் வந்து எடப்பாடிக்கு வன்னியர் ஓட்டோட சேர்ந்து போயிருங்கிற அச்சத்துல தான் திருமாவளவன் நிற்காண்டாட்டாங்க. அப்படி ஒண்ணு நடக்கலையே அரசியல் காலம். ஸோ யாரும் யாரையும் வந்து தடுத்து நிறுத்த முடியாது, இப்படித்தான் அரசியல்னு யாரும் யாரையும் முடிவு பண்ண முடியாது, மக்கள் தான் அதை முடிவு பண்ணணும். ஓகே சார், விஜய் அவர்களுக்கு ஒரு அச்சம் இருக்கா, எங்க நம்மளோட ஆட்சியை அவிழ்த்துருவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கா, அதனால நம்ம சிங்கிள் மெஜாரிட்டி வரணும்னு ஆசைப்படுறாரா? அதைத்தான் நான் விஜய் அவர்கள்ட்ட வெளிப்படையாக சொல்றேன். நீங்க அச்சப்படாதீங்க, நீங்க வந்து என் டி ராமராவ் மாதிரி கலைச்சிக்கிட்டு போங்க, நீங்க ராமகிருஷ்ணகிட்ட மாதிரி கலைச்சிட்டு போங்க, இந்த அரசு வந்து உங்களுக்கு இடர்பாடை தான் கொடுக்கும், இது உங்க செல்வாக்க குறைக்கும், தூய சக்தி இல்ல தீய சக்தின்னு உங்க விமர்சனத்துக்கு ஆளாதீங்க. பாஜக மத்திய பிரதேசிலையும் கர்நாடகாவிலையும் பண்ணதான் விஜய் இங்க பண்றாருன்னா, பாஜக மத்திய பிரதேசிலையும் கர்நாடகாவிலையும் சட்டமன்றத்துல தோத்துக்கிட்டு விஜய் நோட் பண்ண வேண்டிய இடம், மக்களவையில வெற்றி பெற்ற பிறகு பண்ணாங்க. நீங்க இப்ப சட்டமன்றத்துல 108 தான் வந்திருக்கீங்க, இது போதாது. அப்ப நீங்க வந்து ஒரு தனி மெஜாரிட்டிக்கு ஒரு ஸ்னாப் போல் ஹெட்டே மாதிரி ராமகிருஷ்ண ஹெட்டே மாதிரி என்டிஆர் மாதிரி வந்து நீங்க உங்க செல்வாக்கு இருக்குது, மக்கள் எல்லாம் உங்களுக்கு மீண்டும் போடுவாங்கங்கிற மாதிரி தான் உங்களுக்காக சொல்றாங்க. அப்ப நீங்க அப்படி அதை நிரூபிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க செயல்பட்டீங்கன்னா அது உங்க செல்வாக்க குறைக்காது. நீங்க 108ல இருந்துகிட்டு மக்கள் உங்களுக்கு தனி மெஜாரிட்டி பெறாத போது மக்கள் தீர்ப்பை மீறி நீங்க ஸ்டாலின் முதல்வர்னு சொன்ன ஆட்களை உங்ககிட்ட கொண்டு வந்துகிட்டு எடப்பாடி முதல்வர் சொன்ன ஆட்கள்கிட்ட நீங்க குதிரை பேரம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்க செல்வாக்க குறைக்குங்கிறதா என் கருத்தா நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா அதை பிடிக்காத 2ஆம் கட்ட தலைவர்கள் எப்படியாவது குதிரை பேரம் பண்ணி மெஜாரிட்டியை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அது விஜய்க்கு செல்வாக்கு வளையத்தை அடிச்சாலும் அடிச்சிடும். அது விஜய் தான் அதுல கவனமா இருக்கணும். கண்டிப்பா சார், இவ்வளவு நாள் விஜய் மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேருக்கு செல்வாக்கு இருக்கு, இந்த குதிரை பேரம் வந்து விஜய்க்கு என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்களோட கட்சியில இருக்கிற கோதிமணி அவர்கள் சொல்றாங்க இதெல்லாம் நாங்க விரும்ப மாட்டோம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினர் சொல்றாங்க. சோ இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியோட பேச்சு மக்களோட அபிமானம் எப்படி பாக்குறீங்க? ஜோதிமணி மாணிக் தாகூரை அசிங்கப்படுத்திட்டாங்க. அவங்க வந்து கேரளா பதவியேற்பு விழாவுக்கு விஜய் போகல, ஏன் போகலன்னு அவருக்கு தான் தெரியும், நம்ம வந்து குறையா சொல்ல விரும்பல. நம்மள எடப்பாடி போனாருன்னு சொல்லும்போது இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஜோதிமணி காங்கிரஸுக்குள்ள மேல்மட்டத்துல மாணிக் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி இவங்களை மீறி இன்னொரு அரசியல் பண்றாங்க. அந்த இடத்துக்குள்ள அவங்க குதிரை பேரத்துக்கு எதிராக பேசுறது நியாயமான ஒரு பார்வையா தான் நான் பாக்குறேன். அது நீங்க சரின்னு தான் பாக்குறீங்க. அதே மாதிரி பாலாஜி பேசுறதும் சரின்னு தான். சார், விஜய் அவர்களோட எண்ணமா இருக்குமா இல்ல ஆதவர்ஜுனா செங்கோட்டையன் அவங்களோட எண்ணமா அது இருக்கும்? எதுனாலும் பவர் சென்டர் கிடையாது, நான் தான் பவர் சென்டர் சொல்லக்கூடிய இது வந்து நல்லதோ கெட்டதோ லாபமோ நஷ்டமோ செல்வாக்கோ பின்னடைவோ எல்லாத்துக்கும் விஜய் தான் பொறுப்பு. விஜய் தான் பொறுப்பு. ஆனா இதுக்கு பின்னாடி எல்லாம் ஆதவ் தான் இருக்காங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. விஜயை மீறி ஆதவ் இருக்க முடியாதுங்கிறத நம்ம பார்வை. சார், இன்னைக்கு இபிஎஸ் அணியிலிருந்து யாரும் வந்த மாதிரி தெரியல, ஃபுல்லாவே சிவி சண்முகம் அணியிலிருந்து தான் வர்றாங்க. அவர் எவ்வளவு பெரிய சிக்கலுக்கு உள்ளாயிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அது எப்படி சிவி சண்முகம் அணியிலிருந்து மட்டுமே வராங்க? சிவி சண்முகம் அணி ஒரு லீடர் இல்லாம ஃபைட் பண்ணதான் அதோட சிரமம். அப்பவே நான் சொன்னேன், சிங்கிள் லீடர்ஷிப் தான் அரசியல் நிற்கும், கலெக்டிவ் லீடர்ஷிப் நிற்காதுங்கிற கருத்தை தான் சொன்னேன். அதில் கலெக்டிவ் லீடர்ஷிப் பாட்டு வந்து சிவி சண்முகம் வேலுமணியும் யார் தலைவருங்களே பிரச்சனையாச்சு. அடுத்தால இவர் ஹெல்த் விஜயபாஸ்கர் அவர் தனியாக ஆவர்த்தனம் பண்ணாரு. ஸோ இவங்க எல்லாமே பவர்ஃபுல் ஆட்கள், அவங்கவுங்க ஏரியாவில் எடப்பாடியை மைனஸ் பண்ணக்கூடியவங்க எஸ்எக்யூசிபியாவில் இருந்து. ஆனால் பேன் தமிழ்நாட்டில் எடப்பாடிக்கு இணையாட்டு தலைவர் அதிமுகவுக்குள்ள இல்லை, அதிமுகனா எடப்பாடி பழனிசாமி தாங்கிற ஒரு சூழல் இந்த ஸ்பிளிட்ல வந்துட்டுங்கிறத நம்ம சொன்னோம். ஸோ அமைப்பு இருக்குது ஆனால் தலை இல்லை. கழிஞ்ச ஸ்பிளிட்ல தலை இருக்குது, ஓபிஎஸ் அமைப்பு இல்லை. ஸோ இந்த ஸ்பிரிட் வந்து நீங்க ஓபிஎஸ்ஸை காலி பண்றதுக்காக, ஒற்றை தலைமைங்கிறதுக்காக உங்க அதிகாரத்தை, உங்க செல்வாக்க, உங்க பலத்தெல்லாம் எடப்பாடிகிட்ட கொடுத்துக்கிட்டு உங்களை சார புரிஞ்சுட்டு உங்களை சக்கையா போட்டுட்டாரு எடப்பாடிங்கிற கதை தான் அங்க நடக்குது. நீங்க கொடுத்துருக்க கூடாது உங்க பலத்தை. அப்பவே நான் சொன்னேன், பலத்தை கொடுத்துட்டு எடுக்க முடியாதுன்னு சொன்னேன். அந்த நிலைமையில கொடுத்துட்டு எடுக்க முடியல, இவங்களோட பதவியெல்லாம் அவர் கொடுத்த அதிகாரத்தை வச்சு தூக்கி போட்டுட்டாரு. அது அவரை மீறி ஒரு பொதுக்குழுவோ இல்ல ஒரு இன்னொரு பொதுச் செயலாளருக்கோ வழி இல்லை. 32 எம்எல்ஏ நீங்க நிதானமா எடுத்திருப்பீங்கன்னா அதிமுக வேண்டாம் ஒண்ணு வேண்டாம்னு ஸ்பிளிட்னு காட்டிக்கிட்டு தாவேக்காவோட மர்ஜர் ஆகிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். அதை நீங்க பண்ணல. சோ இந்த இடத்துக்குள்ள நீங்க மிகப்பெரிய இக்கட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாப்ல. திரும்ப காம்ப்ரமைஸ் பண்ணலாம்னாலும் எடப்பாடி ஏறிட்டாரு, எந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட மாட்டான்னு அவரு கட்சிக்குள்ள தன்
அதாரிட்டியை அசர்டைன் பண்றதுலயே குறியா இருப்பாரு. அதனால வெளி அரசியல்ல தோத்தாலும் அவர் கவலைப்பட மாட்டாரு. கட்சி ஏன் பிடிக்கூட இருக்கணும், நான் தான் கட்சிங்கிற அந்த எண்ண ஓட்டத்துல தான் அவர் போவார். அதனாலதான் சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி எல்லாம் எந்த காலமும் சேர்க்க மாட்டாரு. ஓபிஎஸ் திமுக போய் எம்எல்ஏ ஆயிட்டாருனாலும் கூட அவங்க வந்தா போட்டியாளராக வந்துருவாங்கன்னு சேர்க்கவே மாட்டார். இது அவருக்கு குணம் தான். கட்சியை பிடிச்சிட்டேன், கட்சி எனக்கு தாங்கிறதா நடப்பார். ஓகே சார், இன்னைக்கு வந்து நம்மளோட சென்னையில சிவி சண்முகம் அணியினர் ஒரு சின்ன இது மாதிரி சேர்ந்து பேசியிருக்கு, மீட்டிங் போயிட்டு இருக்கு. இப்ப அவங்க என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நேற்று பார்த்தாக்கா 3 எம்எல்ஏ, இன்னைக்கு 4 எம்எல்ஏ, இப்ப இசைக்கு சுப்பையா ராஜினாமா பண்ணியிருக்காரு. இப்ப மீட்டிங் போயிட்டு இருக்கு. சிவி சண்முகம் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சுப்ரீம் கோர்ட் டிசிஷன் படி என்னைக்கு எதிர்த்து ஓட்டு போட்டாங்களோ அன்னைக்கே டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஏன்னா இவங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னா எடப்பாடியால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். எடப்பாடி கண்ட்ரோல் பண்ணா எம்எல்ஏ இருக்கலாம். எடப்பாடி கண்ட்ரோல் பண்ணலைன்னா இறுதியா உச்சநீதிமன்றம் இவங்கெல்லாம் எம்எல்ஏ பதவியை இழந்ததாட்ட உள்ள தீர்ப்பை தான் கொடுப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புப்படி இவங்க பதவி இழந்துட்டாங்கிற நாலேஜ் தெரியும். அந்த நாலேஜ் தெரிஞ்ச கவர்னர் இவங்கள்ட்ட பதவி இருக்கிறது மாதிரி அந்த ராஜினாமாவை ஏற்றிருக்க கூடாது. அவரு கவர்னர் வந்து ப்ரொசீஜர் லா, சபாநாயகர் வந்து ப்ரொசீஜர் லாவை சொல்றாரு, டைப் அடிச்சு கொடுக்கல, எழுதி கொடுத்தாங்க. அதெல்லாம் இம்மெட்டீரியல் திங். இட்ஸ் a ப்ரொசீஜர் மேட்டர்ஸ். ரியல் மேட்டர் நீங்க எம்எல்ஏ இல்ல, வாக்களிச்ச நிமிஷமே நீங்க தகுதி இழந்துட்டீங்க. இதுதான் நீதிமன்றங்கள் சொல்லுது. ஷியாமண்ணா அதை எடுத்து தெளிவா பேசுறார் பல வாதங்கள்ல. சோ இந்த புள்ளிக்குள்ள அதிகாரம் இல்லாத ஒண்ணு, உங்ககிட்ட இல்லாத ஒண்ணு நீங்க ரிசைன் பண்ணிருக்கீங்கிறது தான் அதிமுகவோட வாதம். இதுக்கு ஃபைனலா பதில் சொல்ல வேண்டியது சுப்ரீம் கோர்ட் தான். சார், இப்ப பார்த்தோம்னா இன்னைக்கு அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சிவி சண்முகம் என்ன முடிவு எடுப்பு? இவ்வளவு இக்கட்டான, அவங்க ஆல்ரெடி ஆதரவு கொடுத்துட்டாங்க, இருந்தாலுமே விஜய் இந்த மாதிரி பண்றாருன்றப்போ அவங்க என்ன முடிவு எடுப்பாங்க? விஜய் பண்றாருன்னா சூழ்நிலை விஜய்க்கு. அவரு வந்து கம்யூனிஸ்ட் காங்கிரஸால மெஜாரிட்டி இருக்கிறாரு. அவங்க கண்டிஷன் போடுறாங்க, நீங்க பாஜக கூட்டணியில ஜெயித்தவங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்க கூடாதுன்னு. அவர் செல்வ பிறந்தகை ஓப்பனா அடிச்சாரு. மாணிக் தாகூருக்கு இல்லாத துணிச்சல் விஜய்க்கு எதிராக செல்வ பிறந்தகைக்கு இருந்தாது. அது இவர் மல்லிகார்ஜுன கார்கே குடிக்கூட துணிச்சல். அந்த மல்லிகார்ஜுன கார்கே ராகுலுக்கு ஒரு மோதல் வந்துன்னா காங்கிரஸ் மனால் ஆகும். அது கேரளால வர பார்த்தது. கடைசியில ராகுல் விழுந்துட்டாரு. மல்லிகார்ஜுன கார்கே சொன்ன மாதிரி இது தாமோதர மேனன் சதீஷனுக்கே அந்த போஸ்டரை கொடுத்துட்டாரு. இங்கேயும் வந்து அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிற சூழ்நிலை தான். ஓங்கி அடிச்சுட்டாரு செல்வ பிறந்தகை. நீங்க பாஜக கூட நின்னவங்களுக்கு அமைச்சரை பதவி கொடுத்தா நாங்க ஆலோசனை பண்ணி முடிவு பண்ணுவோன்ட்டாரு. மற்ற கட்சிக்காரங்களும் அதை சொல்லிட்டாப்புல. கடைசியில தாவேகா வந்து திருமாவளவன்கிட்ட சொல்லி நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிட்டு. இப்ப நீங்க டிஸ்குவாலிஃபை வந்து நீங்க பதவி இழப்பை சந்திச்ச, நீங்க பதவி நீக்கத்தை நீங்க சந்திச்சிட்டீங்கன்னா எம்எல்ஏ இந்த அசம்பிளிக்குள்ள நீங்க மந்திரி ஆக முடியாது, வாரிய தலைவர் ஆக முடியாது. திரும்ப கண்டஸ்ட் பண்ணி எம்எல்ஏ ஆயிக்கலாம், வாரிய தலைவராட்டம் மந்திரி ஆட்டம் ஆக முடியாது. அப்ப நீங்க உச்ச நீதிமன்றம் அதைத்தான் சொல்லுது. உச்ச நீதிமன்றம் வர அதிமுக போவாங்க. இறுதி முடிவு உச்ச நீதிமன்றம் தான் இதை எடுக்கும். இப்ப இடியாப்ப சிக்கல்ல இந்த அதிருப்தி எம்எல்ஏக்கள் மாட்டிக்கிட்டாங்க. அப்ப எடப்பாடி கண்ட்ரோல் பண்ணுனா எம்எல்ஏ பதவி நிற்கும், அல்லது அதிமுகவில் தாவேகாவில சேர்ந்து ரிசைன் பண்ணிட்டு சேர்ந்தா ஆளுங்கட்சி எம்எல்ஏ என்னைக்கு எலெக்ஷன் வைக்கிறாங்களோ அப்ப நடக்கும். அது என்னைக்கு எலெக்ஷன் சிக்கல் இருக்கும். சுப்ரீம் கோர்ட் இது டிஸ்குவாலிஃபிகேஷனா ரெசிக்னேஷனாங்கிறத சுப்ரீம் கோர்ட் முடிவு பண்ணது வரை எலெக்ஷன் கமிஷன் நடத்த மாட்டாங்க. அதனால வேக்கன்ட் நீ சொன்னது தப்புங்கிறத அதை ரிவோக் பண்ணணுங்கிறத இன்பதுரை வந்து சபாநாயகருக்கு கிடுக்குப்பிடி போடுறாரு. சரி, இன்னைக்கு காலையில விஜய் அவர்கள் ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காரு. இபிஎஸ் அவரோட குற்றச்சாட்டு எல்லாத்துக்குமே அவர் சொல்லியிருக்காரு, உங்க சாம்ராஜ்யம் அழிஞ்ச போது அப்படின்றதுக்காக நீங்க எங்க மேல குற்றச்சாட்டாதீங்க, உங்களோட தலைமை பிடிக்காம தான் உங்க சட்டமன்ற உறுப்பினர்ல எங்க கூட வராங்க, ஸோ நீங்க தான் ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னா ரிப்ளை கொடுத்திருக்காரு. எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, இந்த ரிப்ளை வந்து ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய யாரும் பேசக்கூடியதுதான். ஆளுங்கட்சியில எடப்பாடி இருந்தாலும் இப்படிதான் பேசுவாங்க, ஆளுங்கட்சியில ஸ்டாலின் இருந்தாலும் இப்படிதான் பேசுவாங்க. அது பேசுறது தாவேக்கா இல்ல, தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு கட்சியோட ஸ்பீச்சா தான் அதை நான் பாக்குறீங்க சார். ஆனா இவரு சொல்றாரு சார், உங்க மேலேயே நம்பிக்கை இல்லை, உங்க சட்டமன்ற உறுப்பினருக்கு உங்க மேலேயே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றாரு. இபிஎஸ் பண்ணக்கூடிய தவறுனா என்னன்னு பாக்குறீங்க? நம்பிக்கை இல்லைங்கிறது வந்து பன்னீர்செல்வம் கட்டத்திலே அவங்க முடிவெடுத்திருக்கணும். பன்னீர்செல்வமா எடப்பாடியான்னு சொல்லும் போது இவங்க எடப்பாடி கூட நின்னவங்க தான். அந்த இடம் தான் இந்த ஸ்பிளிட் வந்து மாறுபட்டு நிற்குது. சொந்த செல்வாக்கு உள்ளவர் தான், ஆனா அவர் வந்து ரெட்டலைக்காக எடப்பாடி கூட தான் நின்னார். வேலுமணி சொந்த செல்வாக்கு பெரிய அளவில் உள்ளவர் தான், ரெட்டலைக்காக எடப்பாடி கூட தான் நின்றுட்டீங்க. நீங்க பன்னீர் கூட போகலையே. பன்னீர் சொல்லாம எடப்பாடியான்னு சொல்லும் போது எடப்பாடிட்ட தானே நியாயம் இருக்கு, நீங்க நின்னீங்க.
அப்போ உங்களை பொறுத்தவரை அந்த கதையெல்லாம் செல்லுபடி ஆகாது இல்ல. தவேக்கா சொல்றது அவங்க வெளியே இருந்து பேசுறாங்க, அவங்க பேசிட்டு போட்டு. இவங்களை பொறுத்தளவுல நீங்க பன்னீரா இபிஎஸ் ஆகும்போது இபிஎஸ் பக்கம் நின்னீங்க, சசிகலா தினகரனா இபிஎஸ் ஆகும்போது இபிஎஸ் பக்கம் நின்னீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இபிஎஸ் எதிர்த்து போறீங்க. இது தமிழக அளவில் இபிஎஸ் ஒன்று உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. தமிழக அளவில் அதிமுக இபிஎஸ் தான் பொதுச் செயலாளர் அவர் தான். நீங்களே சொல்லிட்டீங்களா பொதுச் செயலாளர் தான் அவர் தான். பின்ன என்ன பிரச்சனை வருது அங்க உங்களுக்கு? ஓகே சார், இப்ப விஜய் பார்த்தாங்கன்னா அதிமுக இருக்கிற ஒவ்வொரு செங்கலா அவர் எடுத்துட்டு இருக்காரு, இந்த பக்கம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. அதிமுக இந்த காலத்துல என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க? இபிஎஸ் என்னதான் பண்ணணும் அவரு? இல்ல, இபிஎஸ்க்கு வந்து தமிழக அளவில் எனக்கு இது ஒரு பின்னடைவாட்டு நான் பார்க்கல. பாக்கலீங்களா சார்? பின்னடைவா தானே சார் பார்க்க? இல்ல இல்ல இல்ல, லோக்கல் ஏரியாவில தான் அவருக்கு பின்னடைவு. ஓகே. எஸ்எக்ஸ் சுப்பையாவால பின்னடைவு, சிவி சண்முகத்தால விழுப்புரத்துல பின்னடைவு, கோயம்புத்தூர்ல வேலுமணியால பின்னடைவு, எம்ஆர் விஜயபாஸ்கரால கரூர்ல பின்னடைவு, தென் அன்பழகனால தருமபுரியில பின்னடைவு, வீரமணியால அரக்கோணம் இந்த சைடு பின்னடைவுன்னு தான் நான் பாக்குறேன்னு தவிர, ஹோல் தமிழ்நாட்டில் அதிமுகனா எடப்பாடி தான், ரெட்டலன்னா எடப்பாடி தான், அதிமுக பொதுச்செயலாளர்னா எடப்பாடி தாங்கிறத நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இதை ஏற்றுக்கிட்டு தான் நம்ம பேசி ஆகும். தமிழ்நாட்டில் உள்ள இன்னைக்குள்ள பொலிட்டிக்கல் களத்துக்குள்ள எடப்பாடிக்கு வந்து ஒரு எதிர்காலம் இருக்குங்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப அந்த கம்யூனிட்டி வந்து அடுத்தால எடப்பாடியை எப்படி பார்க்க போறாங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே. ஸோ அதனால எடப்பாடி வந்து ஆல்டர்னேட்டிவ்ங்கிற அந்தஸ்துல இருந்து இழந்தாலும் அவர் பின்னாடி சிஎம் போஸ்ட்ங்கிறது ஏதோ ஒரு அரசியல் சூழ்நிலையில மாயாவதிக்கு வந்த மாதிரி, குமாரசாமி கவுடாவுக்கு வந்த மாதிரி அவர் வாசல் கதவை தட்டுனுங்கிறது அந்த ஜாதிக்காரன் இப்ப உணர்வான். ஸோ அந்த இடத்துக்குள்ள இனிமேல் வந்து இந்த மல்டிபோலர் பொலிட்டிக்ஸ்குள்ள வந்து மூணாவது இடத்துல இருக்கக்கூடிய எடப்பாடியை ஒண்ணுமே இல்லைன்னு யாரும் முடிவு பண்ணவங்க தான் தவறளிச்சவங்க ஆவாங்க. ஒன் திங் நான் பாக்குறேன், அண்ணாமலை லீடர்ஷிப் எழுப்பி வரும்போது எடப்பாடி லீடர்ஷிப்புக்கு ஒரு பின்னடைவு வரும் நான் பாக்குறேன். கண்டிப்பா. அது இப்ப இல்லைனாலும் இன்னொரு நாள் எப்பயாவது அது என்னைக்குனாலும் வந்துடும். அது என்னைக்குனாலும் அதை நடக்கதான் போகுது சார். ஓகே சார், இன்னும் அதிமுக இருந்து எத்தனை பேர் வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா நேற்று 3 இன்னும் நிறைய பேரை வரக்குள்ள வேலையா பாக்குறாங்க. ஓகே. அதுல சபாநாயகர் அடிச்சு அதை தடுக்கிற வேலையை அதிமுக பார்க்குது. சபாநாயகரை சட்ட ரீதியாக அடிச்சு அதை தடுக்கிற வேலையும் பார்க்குது அதிமுக. ஓகே. அவங்க பண்ண வேண்டியது அதான் பண்றாங்க. என்னைக்கு எய்த்து ஓட்டு போட்டாங்களோ அன்னைக்கு டிஸ்குவாலிஃபை தகுதி இழப்பு வந்துட்டு உங்களுக்கு தகுதி நீக்கம் தான் அடுத்தால. தகுதி நீக்கத்தை ஸ்பீக்கர் தள்ளி போடுறாரு. தகுதி இழப்புக்கு நீங்க ஆளாயிட்டீங்க, நீங்க எம்எல்ஏ இல்ல, எம்எல்ஏ இல்லாம நீங்க எப்படி ரிசைன் பண்ண முடியுங்கிற அந்த ஆர்குமெண்ட் அதிமுக வைக்கிறாங்க. ஓகே சார், இப்ப சமூக வலைத்தள இடும்பாவனம் நாம் தமிழ் கட்சி சேர்ந்த இடும்பாவனம் கடத்தி ஒரு கருத்து போட்டிருக்காரு. என்னன்னா, ஒவ்வொரு அதிமுக எம்எல்ஏவும் 30 கோடி செலவு பண்ணி தான் வின் பண்ணியிருப்பாங்க, ஜெயிச்சிருப்பாங்க. இப்ப தாவேக்கா பேசுறாங்கன்னா என்ன பேரம் பேசியிருப்பாங்க அப்படின்றது ஒரு கருத்தா போட்டிருக்காரு. சோ என்ன பேரம் பேசியிருப்பாங்க? நியாயமான கேள்வியை தான் கேட்கிறாரு. தமிழ் ஒரு நல்லுறவுக்கு இடும்பாவனம் கார்த்திக் என்ன சொல்றாருன்னு தெளிவா தெரியும். அதை திரும்ப நான் சொல்ல வேண்டியதில்லை. தமிழக மக்கள் அறிவார்ந்த தமிழ் மக்கள் அதை அறிவாங்க. இல்ல என்ன அதான் கேக்குறேன், என்ன பேசியிருப்பாங்க? அறிவார்ந்த தமிழ் மக்கள் அதை அறிவாங்கன்னு சொல்லும் போதே அது தெளிவா மக்களுக்கு புரியும். மக்கள் விவரமானவங்க. அமைச்சர் பதவியா இருக்குமா சார்? அமைச்சர் பதவி முடியாது. ஏன் முடியாது சார்? ஏன்னா அவங்களுக்காக இதுவே விட்டுட்டு வராங்க சார், சட்டமன்ற பதவியை விட்டுட்டு வராங்க. அவங்க பதவி இழந்துட்டாங்க. பதவி இழந்தவங்க வந்து அமைச்சராட்டோ வாரிய தலைவராட்டோ ஆக முடியாது. ஓகே. அதுதான் இங்க இதுல முக்கியமான உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அம்சமாகும். அந்த அம்சத்தை நீங்க படிங்க. எஃபெக்ட் ஆஃப் டிஸ்குவாலிஃபிகேஷன் cannot be appointed as minister as well as any remunerative post. வாரிய தலைவராட்டம் வைக்க முடியாது. டேட் ஆஃப் டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து என்னைக்கு ஓட்டிங் பண்ணாரோ அன்னையில இருந்து அந்த டேம் முடியாது. 5 வருஷம். அது 5 வருஷம்னா 4.5 வருஷம் இருக்கலாம், 4.25 வருஷமா இருக்கலாம். அது வந்து தெளிவா இருக்கு. ஒரு உறுப்பினர் தம் பதவியில் கிடைத்த பேரவைத் தலைவரிடம் நேர்மாக கொடுப்பதுன்னு பதவியில் தம் சொந்த உறுப்புப்படியானால் பொய்யானது ஆகும் என்றும் தெரிவித்து அதற்கு குறித்து பேரவைத் தலைவருக்கு வேறு வகையான மாறுபட்ட செய்தியோ தகவல் இல்லை எனில் பேரவைத் தலைவர் அப்பதில் ஏற்றுக்கொள்ளலாம். வேறு விதமான மாறுபட்ட செய்தியோ தகவலோ இல்லை எனில் இருக்கு சபாநாயகருக்கு. நீங்க என்னைக்கு எழுத்து ஓட்டு பண்ணீங்களோ அன்னைக்கே பதவி இழப்புக்கு ஆளாயிருங்கிறது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்குங்கிறது அவருக்கு தெரியும். அப்போ எம்எல்ஏ இல்லாத ஒருத்தர் எப்படி எம்எல்ஏ ராஜினாமா பண்ண முடியும்? அதை அக்செப்ட் பண்ணிட்டாரு சார். சரியா ஏத்துக்கிட்டாரு. அது வந்து அதிகார வரம்பு, சபாநாயகர் அதிகார வரம்பு, நீதிமன்றத்தின் அதிகார வரம்பு, அது பெரிய வில்லங்கங்கள் இருக்கு. அவருக்குள்ள அதிகார வரம்புல அவர் ஏத்துக்கிட்டாரு. இது ஜுடிஷியல் ஒரு நீதி பரிபாலன மாதிரி ஒரு அஜுடிகேட் தான் பண்றாருங்க போது எங்களுக்கும் இதை விசாரிச்சு சொல்லதுக்குள்ள உரிமை இருக்குன்னு உச்ச நீதிமன்றம் ரமணா தலைமையிலான 3 மெம்பர் பெஞ்ச் வந்து சொல்லிட்டாங்க. அந்த தீர்ப்பின் அடிப்படையில தான் இப்ப நானும் சொல்றேன், மற்ற பல அரசியல் விமர்சகர்களும்
வழக்கறிஞர்களும் இதை சொல்றாங்க. சோ இது வந்து உச்ச நீதிமன்றம் தான் இறுதியா முடிவு பண்ணும். இவங்க ரிசைன் பண்ணவங்களா தகுதி இழப்புக்கு ஆளானவங்களா. ஓகே, ஆனா என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க சொன்னா நல்லா இருந்தது. ஏன்னா இடும்பவனை காட்டி அந்த கேள்வி அதான் தம்பி சொல்லிட்டானா, அதை தமிழ் மக்கள் புரிவாங்க. ஆனா அமைச்சர் பதவியை கொடுக்க மாட்டாங்க. அமைச்சர் பதவி கொடுத்தா உச்ச நீதிமன்றம் தலையிடும். கவர்னர் பதவியேற்பு விழாவுக்கு சிக்கல் பண்ணுவார். அதனால எதுவுமே நடக்கிறதுக்காக தகுதி இழப்புக்கு ஆனாலும் அவங்க அந்த டேர்ம் வர மந்திரியாட்டோ வாரிய தலைவராட்டோ ஆக முடியாது. அதுதான் உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்குது. ஓகே, அதுதான் அந்த வழக்கின் சாராம்சம். அத சபாநாயகர் வந்து டிலே பண்றாரு. அதுதான் அதிமுக காரங்க சொல்றாங்க 5 நிமிஷத்துல இந்த முடிவு எடுத்திருக்க கூடாது. உங்களுக்கு தெரியும் பதவி இழப்புக்கு ஆளானவங்கிறது. இட் இஸ் வித்தின் யுவர் நாலேஜ், வித்தின் தி பெர்வியூ ஆஃப் யுவர் நாலேஜ். அதைத்தான் அவங்க சொல்றாங்க. சோ இவரு சபாநாயகர் தன் முடிவை தான் சொல்லுவாரு. வேக்கண்ட் தான் அனௌன்ஸ் பண்ணுவாரு. அப்ப வேக்கண்ட் அனௌன்ஸ் பண்ண தப்புன்னு அவங்க உச்ச நீதிமன்றம் போவாங்க. ஓகே, அப்படிதான் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தபடியா நம்மளோட தாவேக அரசு விஜய் அவர்கள் இன்னொரு